ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். கண்டிப்பாக இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். லேட் நைட் ஆனாலும் சரி போட்டுறணும் அப்படின்ட்டு. என்னென்னா ப்ரமோ வந்திருந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகாநதி இன்னும் ஒரு 1 இல்லை 2 எபிசோட்ஸ் வந்து கொடைக்கானலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே எபிசோட் முடிஞ்சது அப்படின்னா மண்டே எபிசோட் இருக்கும். அதுக்கப்புறம் பேக் டு சென்னை அப்படிங்கிற மாதிரி சென்னை எபிசோட்ஸ் வந்துருவாங்க. ஒரு அக்ஸீனை போட்டு டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாரே பிரவீன் சார் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அக்ஸீனுக்காக அங்கே டிஆர்பி வரலைங்க, அந்த ரீயூனியனுக்காக அவங்க 2 பேர் வந்து எப்படி ஃபைன் பண்ணி சேர்றாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிஆர்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீக்கை விட இந்த வீக் நல்ல டிஆர்பியே வாங்கியிருக்காங்க. அர்பன் அண்ட் ரூரல்லையும் நல்ல டிஆர்பி வந்திருக்கு. அதே மாதிரி அர்பன்லேயும் நல்ல டிஆர்பி வந்திருக்கு. அர்பனில் வந்து 5.6 வாங்கியிருக்காங்க, உண்மையிலேயே பெரிய விஷயம். அதே மாதிரி 5.13 வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து 4 something தான் வாங்கியிருந்தாங்க அர்பன் அண்ட் ரூரலில். இந்த டைம் 5+ வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வந்து தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு ஹக்ஸீனுக்காக சீரியல் வந்து போகல, அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவங்களோட நடிப்பு எல்லாமே தான் அப்படின்ட்டு. கதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரசிகர்கள் கண்டிப்பாக அங்கீகாரம் தருவாங்க. ஸ்டோரி கொஞ்சம் கங்கா வந்த ட்ராக் வந்து இழுத்து இழுத்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடிக்கு சீரியல் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதுலேயும் மண்டே எபிசோட் வந்து 6+ வாங்கியிருக்காங்க. 6 டிஆர்பி அப்படின்னும் போது பெரிய விஷயம்தான். லாஸ்ட் டைமும் தேர்ஸ்டே எபிசோட் வந்து 6 டிஆர்பி வாங்கியிருந்தாங்க. இந்த டைமும் மண்டே எபிசோட் வந்து 6 டிஆர்பி வாங்கியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போதும் நல்ல ஒரு டிஆர்பி தான் வந்திருக்கு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் சீரியல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் அந்த பார்க்குற அந்த ஒரு அரை மணி நேரம் பார்க்குறேன் அப்படின்னா ஃபன்னாக, ஜாலியாக, என்டர்டைன்மெண்ட்டாக அந்த மாதிரி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ஓவர் சென்டிமெண்ட்டாக அழ வச்சுட்டு அப்படிலாம் இருந்தால் சேனலை மாற்றிடுவேன். என்னோட தாட் அவ்வளோதான். அந்த வகையில் ரீசெண்டான டேஸில் நல்லாவே ஃபன்னாக ஜாலியாக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க சீரியல் பொறுத்த வரைக்கும். அதனால தான் சீரியலோட டிஆர்பி நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். குமரனோட அம்மா வந்து 2 பேரையும், காவேரியும் கங்கா 2 பேரையும் கலாய்ச்சதெல்லாம் ஃபன்னாக இருந்துச்சு. அதை விஜய் வந்து ரசிச்சுட்டே கையில் சைகை பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஃபன்னாக போச்சு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு குமரனோட அம்மா வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோட் இன்னுமே ஃபன்னாக, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். குமரனோட அம்மா வர எபிசோட் பார்க்கலாம். வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.